வாசிக்கலாமா? எபிரேய வாக்கியம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் சத்தமா. வனாந்தரத்திலே கோபமூட்டின பொழுது நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இன்னைக்கு யூதர்கள்ட்ட போய் நீ இதுவரைக்கும் நம்பிக்கொண்டிருந்த மோசே அல்ல, நீ இதுவரைக்கும் பின்பற்றின நியாய பிரமாணத்தை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? கோபம் வரும். அழகாய் சொல்லுங்க, எப்படி ஆண்டவரை கவனித்து பார்க்க வேண்டும் தெரியுமா? உங்கள் இருதயம் கடினப்படாம கர்த்தரை கவனித்து பாருங்க. உங்கள் இருதயம் கடினப்படக்கூடாது. வேத வசனம் என்னை நோக்கி வரும் பொழுது என் இருதயத்தை நான் கடினப்படுத்த கூடாது. மோசேயும் ஆரோனும் பார்வோனுக்கு முன்னதாய் போய் பேசும் பொழுது பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. பார்வோனுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறைச்சது. கர்த்தர் சொன்னவைகளுக்கு எத்தனை அற்புதங்களை கர்த்தர் நிகழ்த்தி காண்பித்தார். எத்தனை காரியங்கள். ஒருவேளை நைல் நதி இரத்தமா மாறின பிறகு அனுப்பி விட்டிருந்தார்னா அவருக்கு மிச்சமுள்ள எத்தனை ஆபத்துக்கள் அவரை விட்டு விலகி இருக்கும். அவர் இங்கு கர்த்தர் தன்னை யார் என்பதை 10 முறை நிரூபித்து காண்பித்தார். உன் இருதயம் கடினப்பட்டது. இன்னைக்கு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கிற சபையே உங்கள் இருதயம் கடினப்படாதிருப்பதாக. உங்கள் இருதயம் கடினப்படுமானால் கிறிஸ்துவை கவனித்து பார்க்க முடியாது. வாசிங்க 7வது வசனம், எபிரேயர் 3:7 வாசிக்கலாம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பிராயில். இன்னைக்கு இந்த வசனத்தை, இந்த சத்தியத்தை, இந்த வேத புத்தகத்தை, தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால் உங்கள் இருதயம் கடினப்படாதிருக்கட்டும். நீங்கள் உங்கள் இருதயம் கடினப்படுத்தி கர்த்தரை பின்பற்றாதீங்க. நான் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி இயேசுவை கவனித்து பார்க்காதிருங்கள். உங்கள் இருதயம் கடினப்படாமல் இருக்கட்டும். நீங்க அநேக நேரங்களில் நம்முடைய இருதயம் வேறொன்றுக்கு இடம் கொடுக்கிறது. நெருக்கம் வரும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன ஆச்சு, இது இவ்வளவு செய்து என்ன பிரயோஜனம்? பாருங்க, ஆசாப் இருக்கிறதான ஒரு ராஜா 73வது சங்கீதத்தில் விதமாய் சொல்கிறான், நான் ஏன் தினம் தினம் நான் பாவி என்று சொல்லி என் கையை கழுவுறேன்? நான் குற்றம் இல்லாமையா நான் என் கைகளை கழுவி கொண்டிருக்கிறேன். ஜெபிக்காதவன் நல்லா இருக்கும், சபைக்கு போகாதவர்கள் நல்லா இருக்கிறாங்க. நான் சபைக்கு போறேன், கர்த்தரை பின்பற்றுறேன், இன்னும் என் வாழ்க்கையில நெருக்கம். என் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். உங்களை அழைத்தவர் உங்களுக்கு சோதனைக்கு உட்படுத்துகிறவர் அல்ல, சோதிக்கப்பட்டதினாலே அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை வேணாலும் சொல்ல முடியும்? உங்கள் சோதனைகளின் மத்தியிலே என் தகப்பன் உதவி செய்ய வல்லவர். அவரை கடினத்தோடு பின்பற்றாதீர்கள். இருதய கடினம் வேண்டாம். அவரை கவனித்து பார்க்க வேண்டுமானால் இருதயத்தில் கடினம் இருக்கக்கூடாது. வேற வசனத்தை குறித்ததான வெறுப்பு இருக்கக்கூடாது. சத்தியம் பிரசங்கிக்கப்படும் பொழுது இருதயத்தை அடைத்துக் கொள்ளக்கூடாது. அதனாலதான் அடிக்கடி ஆண்டவர் சொல்றார், காதுள்ளவன் கேட்கக்கூடாது. நீங்க சபைக்கு அநேக நேரங்களில் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறது, காதுள்ளவர்கள் கேட்க கடவீர்கள் என்று. இங்கு கடினப்படுத்தாதீர்கள். உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாம கர்த்தரை பின்பற்றி பாருங்க. அவர் பிதாவை தவிர வேறொன்றுக்கும் இயேசு கிறிஸ்து இடம் கொடுக்கும். ரொம்ப நம்பினா பேதுரு நெருக்கமான சீஷர்கள் தான். சாப்பிடுவது பண்ணாதான், அடுத்து உறங்குவது பண்ணாதான். ஆனா பேதுரு பிதாவின் சித்தத்திற்கு மாற ஒரு விஷயத்தை வந்து சொன்ன பொழுது கர்த்தர் என்ன பண்ணாரு? அவனை பார்த்து அப்பாலை போ சாத்தான். ஐயா, நான் ரொம்ப நேசிச்சிருக்கிறேன், நான் ரொம்ப நம்பி இருக்கிறேன். இவங்களை எப்படி நான் வெளியே போன்னு சொல்றது? இவங்களை எப்படி நான் பேசி விடுவது? என் பிதாவின் சித்தத்திற்கு விரோதமாக ஒருவன் இருந்தான், ஆனால் நான் இதை சொல்லுவதில் தவறு. எத்தனை நாம சொல்ல முடியும்? அழகு இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? உங்கள் இருதயம் அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தானம். அல்லேலூயா. அந்த இடம் நெருக்கமா இறுக்கமா இருந்துச்சுன்னா கட்டாயமா கிறிஸ்து வாழவே முடியாது. நல்லா கவனிங்க. நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கோம், நல்ல ஃபேனு, சபைக்குள்ள நல்ல ஃபேனு. இப்ப இந்த ஃபேன் கரண்ட் போயிட்டு வைங்களா, நம்ம என்ன பண்ண முடியாது? இந்த இறுக்கத்துக்குள்ள, இந்த நெருக்கத்துல என்ன பண்ண முடியாது? உட்கார முடியும். அதே போல நம் இருதயத்துல கடினங்களும் இருதயத்துல தேவையில்லாத காரியங்களையும் அமுக்கி 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 வைத்திருப்போம். ஆனால் எப்படி கிறிஸ்து அந்த இருதயத்துல வாசம் பண்ணுவார்? எப்படி அந்த கிறிஸ்துவானவர் என்னோடு கூட பேசுவார்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க.
எல்லாமே நடக்கும். துரோகங்கள் உண்டு, அவமானங்கள் நடக்கும். அதுங்க எல்லாம் நெருக்கத்துல அதான் அடிக்கடி சொல்லுவேன். யாருமே இல்லாத கிரவுண்ட்ல 4-6 அடிக்கிறதுல என்ன இல்ல, பிரயோஜனமே கிடையாது. அதுல ஒரே ஒரு பில்டிங் நிற்கும் போச்சுல, அதை தடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கும் போச்சுல, நான் ஜெபம் பண்ண விடாம எனக்கு சோதனை நெருக்கும் பொழுது நான் உட்கார்ந்து ஜெபிக்கிறேன் பாருங்க, அதுதான் சவால். அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சிருந்தா நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. இந்த கெத்செமனே தோட்டத்துல ஒரு சம்பவம் நடக்கும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் பேதுருவிடத்துல என்ன பண்ணு, கத்தி எடுத்து அறையில வச்சுக்கோன்னு ஆண்டவர் சொல்றாரு. இவன் அறையில வச்சுட்டு யார் கூட போற, இயேசுவோடு கூட கெத்செமனே தோட்டத்துக்கு போறான். இப்ப கெத்செமனே தோட்டத்துல இவன் கையில கத்தி இருக்கு, ஆண்டவர் கையில என்ன இல்ல, கத்தி இல்ல. நல்ல கவனிக்க, தம்மானோடு கத்தி வச்சிருக்கிற பேதுரு என்ன பண்ணாரு, டக்குன்னு எடுத்து காதை வெட்டினார். ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல, நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் ஒரு திரள் கூட்டத்தை என்ன பண்ணுவார், இந்த இடத்துல கொண்டு வருவார். எனக்கு இவ்வளவு பலன் இருக்கு, எனக்கு இவ்வளவு வளம் இருக்கு, நான் என்ன பண்ணல, பிதாவின் சித்தத்தை மீறவே இல்லை. ஆனா நீ தம்மானோடு கத்திய வச்சுட்டு உன்னால சும்மா இருக்க முடியலப்பா. நம்முடைய ஜீவியம் தான். யாரும் இல்லாத பொழுது நான் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதல்ல, காத்துக் கொள்ளுதல். எனக்கு ஒரு நெருக்கம் வரும் பொழுது, ஆராதனை நேரத்துலதான் ஒரு வீட்டுக்காரங்க வருவாங்க, ஊழியத்துக்கு கிளம்பும் பொழுதுதான் ஒரு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனத்தை எதிர்த்து நான் ஊழியத்துக்கு வருவேன் ஆனால், ஊழியத்தை செய்வேன் ஆனால், ஜெபத்துல கலந்து கொள்வேன் ஆனால், இயேசு கிறிஸ்து நிமித்தமாய் மகிமைப்பட்டவர். அல்லேலூயா. இதா கிறிஸ்து நிமித்தமாய் மகிமைப்பட்டார். இடத்தை கடினப்படுத்தல. ஐயோ என் சூழ்நிலை எப்படி இருக்கு, வேத வசனம் வரும்போது இதயத்தை கடினப்படுத்தல. இதா முகம் மறைக்கப்பட்ட பொழுதுதான் ஆண்டவர் தன் அழுகையில் உச்சமான சத்தத்தை விடுறாரு. இன்னைக்கு நம்முடைய ஜீவியமும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கணும்.